ஸோ இது ஆர்ட்ஸ் கிளாஸ் எட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபுல்லாக வந்து டிசைனர் கிளாஸ் பண்ணுற கம்பெனியில் இருக்கும். இவங்க ஆர்கிடெக்ட் இன்டீரியருக்கு மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. ஸோ ஆர்கிடெக்ட் இன்டீரியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கிளைண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து இதுமாதிரி டெக்ஸ்சர் கிளாஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவாக வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதால் இந்த லைவாக நம்ம வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது 6mm கிளாஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த 6mm கிளாஸில் வந்து பேக்ரவுண்டில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த டெக்ஸ்சர் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நகத்தில் கீறினாலும் ஒன்றும் ஆகலை. நார்மலாக எல்லா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணுவாங்க, நகத்தில் கீறினா ஏதாவது ஆகும். இது நகத்தில் டேமேஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, இதில் ஒரு டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங்காக பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு கைண்ட் ஆஃப் டெக்ஸ்சர் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. எல்லாமே எக்ஸலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா பிரில்லியண்ட் ஆசமாக இருக்குது. ஸோ ஸ்டாஃப் வந்து இங்கே லைட் போட சொல்லியிருந்தேன். ஸோ லைட் போட்டதால் நல்லா டீட்டெயிலிங்காக தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் டெக்ஸ்சர். இது பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியுதா? டெக்ஸ்சர்ஸ் வந்து ப்ளைனாக இருக்குது. ஒரு தண்ணி ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு டெக்ஸ்சராக இருக்குது. இந்த 2 டெக்ஸ்சருமே வித்தியாசம் இருக்குது. இந்த டெக்ஸ்சர்னு பாருங்கள். 6mm கிளாஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எதுவுமே எல்லாமே எம்டியாக இருக்குது. இன்கேஸ் நம்ம போகிற மாதிரி இருந்தால் நம்ம கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் கிளாஸ், இது ஒர்க் பண்ணுற கிளாஸு. இது சைமல்டேனியஸாக வந்து பேக்ரவுண்ட்லேயே ஒரு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா இன்கேஸ் நாளைக்கு எதாவது டர்ட் எதாவது உட்காந்துன்னா கூட துடைக்க கொள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்டும் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஈவன் சர்ஃபேஸாக இருக்குது. எந்த விதமான இது இல்லை. ஒர்க் எல்லாமே பேக்ரவுண்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது 6mm நார்மல் கிளாஸ் தான், டஃப்பான எதுவுமே கிடையாது. நார்மல் கிளாஸில் 6mm பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுறாங்க அவங்க. நல்லா இருக்குது. இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கோம் டீட்டெயில் வீடியோவுக்கு. வந்து சிஓட்ட பேசிவிட்டு என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படி ஓகே அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷோரூம் வந்து டீட்டெயில் விசிட் பண்ணுறேன். இது வந்து அரௌண்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்ராக்சிமேட்டாக அந்த ஷோரூம் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ என்னென்னு எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 Interior யூடியூப் சேனல். தேங்க்யூ சார். இதில் வேறு ஏதாவது நீங்கள் பேக்ரவுண்டில் எதாவது எடுக்கணுமா? வேண்டாம். இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க இந்த வீடியோ. ஸோ அந்த கார்விங்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. தெரியுது, டெப்த்து தெரியுது இதில். ஸோ அதான் வீடியோவில் காமிச்சிடுவேன். கார்விங் டெப்த்து நல்லா தெரியுது, எக்ஸலண்ட்டாக. ஸோ கேட்டிருக்கோம், நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம டீட்டெயிலும் கிடைக்காததால் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி போடலை. ஸோ 2 இது வந்து நமக்கு என்கொயரிஸும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபர்தர் வீடியோ எடுத்து போடுறேன். ரிகவர் பண்ணலாமா? இது 2-3 கிளாஸஸ் அதோட சைடில் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ப்ரொஜெக்டடாக இருக்குது இந்த கிளாஸஸ்லாம். இது வந்து கிளாஸ் மேலே ஒர்க் பண்ணி ஒட்டி போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு மாடல் இருக்குது. ஷார்ட் லுக்கு. பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் ஈவன் சர்ஃபேஸாக இருக்குது, பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது. உள்ள ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்குற டெக்ஸ்சர் வந்து உள்ளே தொட்டு பார்த்தோன்னா தெரியுது அந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கு வந்து நல்லா டீட்டெயிலாக தெரியுது. அதில் ஒர்க் பண்ணது வந்து கையில் வச்சு தொட்டு பார்த்தோன்னா தெரியுது. எல்லாமே ஃப்ரண்டில் ஈவன் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த ஃபிக்ஸிங் இருக்கும். கார்விங் ஒர்க் மாதிரி இருக்குதுல்ல, கார்விங் மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாமே அடிஷ்னல் கிளாஸ் போட்டு தான் பண்ணியிருக்கீங்களா? அந்த கிளாஸ்லேயே கார்விங், அதுலேயே கார்விங் எடுத்துருக்கீங்களா?
அடிஷ்னல் கிளாஸ் போட்டு பண்ணியிருக்கீங்க. சிங்கிள் கிளாஸ்லேயே கார்விங் எடுத்துருக்கீங்க. எல்லாம் மிஷின் ஒர்க்கா ஹேண்ட்மேடு? எல்லாம் ஹேண்ட்மேடு. எல்லாம் மிஷின் சைமல்டேனியஸாக வச்சு அது மட்டும் தான் வந்து கலர் டார்க்னஸாக இருக்குது. மற்ற கலர் எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்லேயே பண்ணியிருக்காங்க. கிளாஸில் நேச்சுரல் கலரில் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஃப்ளோரசன்ட் கலர் போனதால் ஸோ இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம், டீட்டெயில் பண்ணி காமிச்சிருக்கோம்.